Hi, hello viewers. Now the PK வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இஸ்ரேல் விசஸ் ஈரான் இருக்கு இல்லையா. ஸோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை நடக்குது. சர்வதேச அரங்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எரிபொருளுடைய தேவை அப்படின்றத கணிசமாக உயர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எரிபொருளுடைய தேவை அதிகமாகவும் சப்ளை வந்துட்டு கம்மியாகவும் இருக்கிறதுனால இந்தியா உட்பட பல நாடுகள் தவிப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கச்சா எண்ணெயினுடைய இருப்பு இருக்கு இல்லையா. கச்சா எண்ணெயினுடைய ஸ்டோரேஜ் வந்துட்டு ஒரு அளவுக்கு கையிருப்பு இருந்தாலும் கூட சிலிண்டர்ஸ், அதுலேயும் குறிப்பாக எல்பிஜி சிலிண்டர்ஸினுடைய கையிருப்பு அப்படின்றது சுத்தமாக தட்டுப்பாடாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்திய கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே இங்கே வந்துட்டு எந்த விதமான சூழலும் ஏற்படாது, நாங்கள் வந்துட்டு முன்னெச்சரிக்கையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட பெங்களூர், கோயம்புத்தூர், சென்னை மாதிரியான இடங்கள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஹோட்டல்ஸ் ஷட் டவுன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி வந்துட்டு இன்னும் 2-3 நாட்கள் இதே சுச்சுவேஷன் அப்படின்றது நீடிச்சிச்சு அப்படின்னா ஓவராலாகவே வந்துட்டு ஹோட்டல்ஸ் இருக்கு இல்லையா, ஹோட்டல்ஸ் ஷட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஊர் விட்டு ஊர் போய் வெளி மாநிலங்களில் வெளி மாவட்டங்களில் தங்கி வேலை பார்க்குறவங்க பெரும்பாலும் ஹோட்டல்ஸையும் பேக்கரிஸையும் தான் நம்பி இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஒரு நாளைக்கு பல லட்சக்கணக்கான பேருக்கு சாப்பாடு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் இது ரொம்ப பெரிய பிரச்சனையா சர்வதேச அரங்கத்தில் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதனால இந்த தட்டுப்பாடு, அதை தாண்டி வந்துட்டு இந்த தட்டுப்பாடை தடுக்கிறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட என்ன மாதிரியான ஐடியாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் விசஸ் ஈரான் இருக்கு இல்லையா, இந்த 2 நாட்டுக்கும் இடையில பிரச்சனை அப்படின்றது ஆரம்பிக்கும் போது போர் பதற்றம் அப்படின்றது உருவாயிருச்சு. 2 நாடுகளுமே மாற்றி வந்துட்டு மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, மிசைல்ஸ் அனுப்பி தாக்குதல் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால வளைகுடா நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய எல்பிஜியா இருந்தாலும் சரி, கச்சா எண்ணெயா இருந்தாலும் சரி, அதனுடைய சப்ளை அப்படின்றது டோட்டலா நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயே குறிப்பா ஈரான் இருக்கு இல்லையா, ஈரான்ல வந்துட்டு அந்த கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய ரொம்ப பெரிய நிறுவனங்கள் மேலலாம் தாக்குதல் அப்படின்றத நடத்தினதுனால ஈரானும் திருப்பி வந்துட்டு அந்த தாக்குதல்கள் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால அந்த சப்ளை வழி இருக்கு இல்லையா, கடல் வழியில வரக்கூடிய அந்த கடல் வழி போக்குவரத்து அப்படின்றது பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. கடந்த ஒரு வாரமாவே சிலிண்டருக்கு வந்துட்டு டிமாண்ட் வரும் அப்படின்ற பேச்சுக்கள்லாம் வந்தாலும் கூட கவர்மெண்ட் சார்பில் இருந்து அப்படிலாம் இல்லை, நம்மள்கிட்ட வந்துட்டு போதுமான ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்றது தான் பதிலாக வந்துட்டு இருந்துச்சு. பட் லாஸ்ட் சண்டேலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலிண்டர்ஸ் ஹோட்டல்களுக்கு விநியோகிக்கப்படுறது நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை மீறியும் விநியோகிக்கப்பட்டாலும் கூட வந்துட்டு பார்த்தோம்னா 1700 1900 இருந்த சிலிண்டர் வந்துட்டு 2500 வித்துட்டு இருந்தாங்க. பிளாக்லையும் வந்துட்டு பார்த்தோம்னா இன்னும் பல இடங்கள்ல விற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 1000 1600 வரைக்கும் இருக்கக்கூடிய சிலிண்டர்ஸ் மார்க்கெட்ல 2600 வரைக்கும் ஹோட்டல்ஸ்க்கு சப்ளை பண்ணப்படுது. ஸோ இதனால பெங்களூர் மாதிரியான ஹைஃபை சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு சிலிண்டருடைய சப்ளை அப்படின்றது இல்லாதனால பிஜிக்கள் மொத்தமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய செயல்பாடுகளை முடக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால சாப்பாட்டுக்கு பிஜியை நம்பி இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான பேருடைய நிலைமை என்ன அப்படின்றது கேள்விக்குறியாயிருக்கு. இது பெங்களூர்ல மட்டும் கிடையாது, கர்நாடகா, ஆந்திரா, அதை தாண்டி தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாதிப்பு தென்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் வந்துட்டு சிலிண்டர்ஸ் கையிருப்பெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கவர்மெண்ட்டே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, அவங்களே வந்துட்டு இன்னைக்கு மத்தியானம் ஒரு அதிகாரப்பூர்வ அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்ஸ் அப்படின்றத விநியோகிக்கிறது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்தே டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. வீட்டு சிலிண்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்லியிருக்கோம். வணிக சிலிண்டர்ஸ்க்கு வந்துட்டு காலேஜ், தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து டிக்ளேர் பண்ணாங்க. இது ஹோட்டல் உரிமையாளர்களை ரொம்ப பெரிய கவலையில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 99% ஹோட்டல்ஸ் ரெண்ட்டுக்கு தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஒரு 3-4 நாள் வந்துட்டு கடையை பூட்டி போட்டோம் அப்படின்னா அந்த ரெண்ட்டு, அதை தாண்டி மாஸ்டர் சம்பளம், கரண்ட் பில்லு,
இந்த மாதிரி வந்துட்டு எல்லா ரொட்டேஷனுமே அடிப்படும் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதை தாண்டி பெரும்பாலான அன்னபூர்ணா ஹோட்டல்ஸ், சங்கீதா ஹோட்டல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா அவங்களுடைய மெனுவையே குறைச்சிருக்காங்க. வெரைட்டி ரைஸ் மட்டும்தான் தர முடியும். ஒயிட் ரைஸ், சாம்பார், கூட்டு இதெல்லாம் தர முடியாது. வெரைட்டி ரைஸ் மட்டும்தான் தர முடியும். இட்லி தோசைலாம் தர முடியாது. அப்படியே இட்லி தோசை தந்தாலும் கூட அதுக்கு சாம்பார்லாம் வந்துட்டு பல வெரைட்டி வைக்க முடியாது. ஒரே ஒரு சட்னி மட்டும்தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹோட்டல்ஸ் அண்ட் பேக்கரிஸ் செயல்படக்கூடிய நேரங்கள் அப்படின்றதையும் குறைக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இருக்கக்கூடிய சிலிண்டர்ஸ், கையில் இருக்கக்கூடிய சிலிண்டர்ஸை வச்சு தான் வந்துட்டு இனி வரக்கூடிய நாட்களை கடத்தணும் அப்படின்றதுனால டைமிங்கில் ஆரம்பித்து மெனு வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஹோட்டல்ஸும் பேக்கரிஸும் மாற்றங்கள் அப்படின்றது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேக்கரிஸ்க்கும் ஹோட்டல்ஸையும் நம்பி இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்தியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தட்டுப்பாடை சமாளிக்கிறதுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக்கலாம், ரஷ்யா கிட்ட இருந்து எரிவாயுலாம் வந்துட்டு நம்ம இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தாலும் கூட இனி வரக்கூடிய 10 நாட்கள் இந்த தட்டுப்பாடு ரொம்ப பெரிய அளவில் வெடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹோட்டல்ஸில் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்ஸ் இருக்கு இல்லையா, வேற வழியே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் வீட்டில் இருந்துட்டு இருந்த சிலிண்டர்ஸ் கொண்டு வந்தும் கடைகளில் போடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி வந்துட்டு பிளாக்ல பதுக்கி வச்சு வித்துறக்கூடாது அப்படின்றதுனால அவசர சட்டம் அப்படின்றதையும் மத்திய அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் வந்துட்டு சிலிண்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை பதுக்கி வச்சு கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு வித்தாங்க அப்படின்னா 3 மாசத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னும், வீட்டு உபயோக சிலிண்டர்கள் இருக்கு இல்லையா, அதை புக் பண்ணுறதுக்கான கால அவகாசத்தை 21 நாள்லேருந்து 25 நாளைக்கு ஒன்ஸ் தான் வந்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்க முடியும் அப்படின்னும் அடுக்கடுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு தள்ளியிருக்கு மத்திய அரசாங்கம். ஸோ எப்போதான் இந்த சப்ளை மறுபடியும் சீராகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்திட்ட இருந்து மத்திய அரசாங்கம் இருக்கு இல்லையா, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேள்வியும், அதை தாண்டி இதை ரொம்ப சீக்கிரமாக சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஃபீஷியலாக 3வது உலக போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான தொடக்க புள்ளி ஆரம்பமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உலக அரசியல் தெரிஞ்சவங்க. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.